ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, வெள்ளிக்கிழமை இரவில் எதற்காக இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன் தெரியுமா? இனி நடக்கப் போவதெல்லாம் இந்த மங்களகரமான நாள் போல இனிமையாகவே உன் வாழ்வில் மங்களகரமாக நடந்து முடியும் என்பதை உணர்த்துவதற்காக தான். நான் சொன்ன இந்த விஷயம் நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கத்தான் போகிறது. நடப்பதை பார்த்து உன் உள்ளமெல்லாம் குளிரத்தான் போகிறது. இப்போது உன் மனதில் என்ன கவலை இருக்கிறது என நான் சொல்லட்டுமா? எதை செய்தாலும் என்னுடன் போட்டி போடுவதற்காகவே யாராவது வந்து விடுகிறார்கள். அது வீடாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே என்னுடன் ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் நானும் எவ்வளவுதான் போராடுவது என யோசிக்கிறாயா? எப்போதுமே உன்னுடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் உன்னால் வேகமாக பயணிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளேன் செல்லமே. அது கல்வியோ விளையாட்டோ வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் ஒருவர் உனக்கு முன்னால் போகும்போது தானே அவரை முந்திக்கொண்டு நீ ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும். மனிதர்களின் இயல்பான குணமே அதுதானே. வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தராத போது சரி நல்லது நடக்கும் என அதையும் ஏற்றுக்கொண்டாய். வழிகள் வந்தபோதும் வேதனையை அனுபவித்த போதும் எல்லாமே கடந்து போகும் என அதையும் கடந்து வரும்படி பொறுத்து கொண்டாய். ஆனால் இப்போது நியாயமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தவறாய் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனமுடைந்து போய் இருக்கிறாயா? வருந்தாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை காரணத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் உன் வராகி அம்மா இப்போது நடப்பதையும் ஒரு காரண காரியத்தோடு தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். விரைவிலேயே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல வெற்றிகள் உனக்கு வந்து குவியப் போகிறது. என்ன நடந்தாலும் அத்தனையையும் கடந்து வர கற்றுக்கொள். யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் எதையும் பொருட்படுத்தாமல் கடந்து வரவும் பழகிக்கொள். ஏனெனில் இப்போது இங்கே உன்னை நோக்கி குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. மனிதர்கள் பிறக்கும் போது எதுவும் இல்லாமல் தான் பிறக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அது வேண்டும் இது வேண்டும் என அலைந்து திரிந்து சேர்த்து செல்வத்தை எல்லாம் சேர்த்த பிறகு உடல்நல குறைபாட்டால் மனக்கவலையால் மன நிம்மதியின்றி அலையும் போது இப்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், என் வாழ்க்கை ஒரு நாளாவது நிம்மதி நிறைந்ததாக, நிம்மதியான தூக்கமும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். இப்படியே யோசிப்பதுதானே எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்னவோ இதை ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள். அவசரப்பட்டு அவஸ்தைப்பட்டு எல்லாவற்றையும் சேர்த்து கடைசியில் மன நிம்மதியில்லாமல் என்னிடம் வாடி வதங்கி அவர்கள் வருந்தும் போது அவர்கள் உடல் நலனில் எந்த அக்கறையும் கொள்ளாமல் ஆரோக்கியமும் இல்லாமல் வருத்தப்படக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசுவதை கனிவோடு கேள். முடிந்தால் அவர்களுக்கு கருணையோடு ஏதாவது கொடுத்து உதவு. உரிமையோடு உனக்கான உதவியை நீ செய்யும் போது நிச்சயமாக எல்லா உறவுகளும் தலைமுறை கடந்து சந்தோஷமாக இருக்க முடியும். நீ யாருக்கெல்லாம் எல்லாவற்றையும் இழக்க நினைக்கிறாயோ, யாருக்காக எல்லாவற்றையும் விழுந்து விழுந்து ஓடி ஓடி உதவி செய்கிறாயோ, அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள். நீ சொல்வதையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். இதுதானே இப்போது இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நான் அறிவேன் செல்லமே. ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணமாக நீயும் தான் இருக்கிறாய். ஆரம்பத்திலேயே எதையும் அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். உனக்கென ஒரு சேமிப்பும் இருக்க வேண்டும். உன் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் அதற்கு உண்டான மரியாதையும் தூரத்தையும் அளவோடே நீ வைத்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நீ சரியாக எல்லாவற்றையும் செய்திருந்தால் கடைசியில் கஷ்டப்படும் சூழ்நிலையே உருவாகாது என்பதை புரிந்து கொள். காத்திருப்பதென்பது வேதனையானதுதான், கஷ்டங்களை மறப்பதென்பதும் வேதனையானதுதான். இதில் எதை செய்வது என தெரியாமல் தானே தவித்து கொண்டிருக்கிறாய். இது அதைவிட மோசமாக இருக்கிறதா? வருந்தாதே. உன் காத்திருப்புகளை முடித்து வைத்து உன் கஷ்ட காலங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ நினைத்ததை நினைத்தபடியாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறாயோ, எதெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ அது எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பையும் உன் வராகியம்மா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. நான் சொல்வது போல நாளை முதலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவரை கிடைக்காததும் இதுவரை உன்னிடம் இல்லாததும் நாளை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது.
எதெல்லாம் துன்பம் என்று நினைத்தாயோ அது எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகுவதற்கான நேரமும் நாளைய நாளாகத்தான் இருக்கப் போகிறது என் செல்லமே. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் என்னை இப்படி தவறு செய்ய வைத்து விட்டது என இங்கு பல மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சூழ்நிலை என்கிற ஒன்று இல்லை எனில் இங்கு சுயநலவாதிகள் பல பேரின் முகமூடி கிளிபடாமலே போயிருக்கும். ஏனெனில் எல்லாரும் இங்கு சுயநலத்தோடு தான் வாழ்கிறார்கள். ஆனால் வெளியே என்னவோ நல்லவர் போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வரும்போது அவர்களையும் மீறி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சுயநலவாதி வெளியில் வந்து தனக்கேற்ற காரியங்களை தனக்கு பிடித்தது போல செய்து கொள்கிறான். அப்போது எல்லா உறவுகளும் உண்மை இதுதான் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் தானே. எப்போதுமே எழுந்து நின்று சண்டை போடுவதற்கு வாக்குவாதம் செய்வதற்கும் புத்திசாலித்தனம் தேவையில்லை. ஆனால் சூழ்நிலை இதுதான் என்பதை சரியாக புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் நாம் அமைதி காக்க வேண்டும் என விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பதற்கு புத்திசாலித்தனம் தேவையல்லவா? நீ புத்திசாலித்தனத்தோடு எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ள தயாராகு. உனக்கென ஒரு அனுபவம் கிடைக்கத்தான் போகிறது. என்னதான் நான் அறிவுரை சொன்னாலும் அதையெல்லாம் உன் மனம் எளிதாக புரிந்து கொள்ளாது. ஆனால் உனக்கென ஒரு அனுபவம் கிடைக்கும்போது, நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது, இதைத்தான் வராகியம்மா அன்றே சொன்னார், இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கிறது, நான் தவறு செய்துவிட்டேன் என அத்தனை உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ளும் காலம் வரத்தான் போகிறது என் செல்லமே. மற்றவர்கள் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம். நீ எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படுத்தி வா. உப்பின் மதிப்பு எப்படி உணவில் அது இல்லாத போதுதான் தெரியுமோ, அதுபோல உன்னுடைய மதிப்பை நீ இல்லாத போது அவர்கள் உணர்வார்கள். உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலே அவர்கள் உனது மதிப்பை உணர்ந்து, நீ இல்லாத இழப்பை உணர்ந்து தானாக உன்னை தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் வாழ்க்கையில் நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன் தன்மானம் ஜெயிக்க வேண்டும், நீ கஷ்டப்பட்டதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென நீ நினைத்தால் ஒரு சிலரை விலக்கி வைப்பதும் ஒரு சிலரிடமிருந்து நீ விலகி இருப்பதும் தான் நல்லது. எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் வராகியம்மா. என்ன காரணம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எதற்காகவும் என் சொந்தக்காரர்கள் முன்னால் போய் நான் கையேந்தி நிற்கக்கூடாது என்று தானே நீ என்னிடம் வேண்டுதல் வைத்தாய். எல்லாரும் உன்னை வியந்து பார்க்கும் வண்ணம் நீ கௌரவமாய் வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய். உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றத்தான் நாளைய நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நிச்சயமாக நாளை முதலே உன் விருப்பங்கள் எல்லாம், உன் வேண்டுதல்கள் எல்லாம், உன் பிரார்த்தனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். அனுசரித்து போவதில் எந்த தவறும் இல்லை. நீ எல்லாருக்கும் அனுசரித்து போனாய். ஆனால் அதையும் மீறி அவர்கள் உன்னை அடிமையாய் அல்லவா நடத்த பார்க்கிறார்கள். இதற்கு மேலும் நான் பொறுமை காக்கக்கூடாது என்றுதான் உன்னை காப்பாற்றி உனக்கான மதிப்பை கொடுப்பதற்காக ஓடி வந்து விட்டேன். உனக்கான நேரமும் காலமும் ஒரு நாள் வரும் என சொல்லிக்கொண்டே இருந்ததுபடி இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நீதான் வெற்றிப்படியை தொடப் போகிறாய். சங்கடங்கள் வரும்போதெல்லாம் தடுமாறிய நீ இப்போது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. ஓம் வராகி.